ஐஸ்வர்யன் இன்றைக்கு வந்து உங்களோட 21வது பர்த்டே வந்து உங்களோட வீட்டில் செம்மையாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக வந்து ஒருத்தவங்க உங்களை சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்துறதுக்காக மிக்கி டான்ஸோட வந்து உங்களை வரவேற்றிருக்கிறாங்க. வரவேற்று உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டாக வந்து நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அனிவர்சரிலேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் ஐஸ்வர்யனுக்கு இனிய 21வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட், ஓகே. நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம் யார் அனுப்பியிருப்பாங்கண்டு. மாமா என்ன பேர் மாமாக்கு? சுதர்ஷன் மாமா. எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. இல்ல இன்னைக்கு வேற வேற கிட்ட கிட்ட சிவா ஸ்ரீகளை கிட்ட வராரு. சரி, ஃபர்ஸ்டா வந்து மாமாவை சொல்லி இருக்கிறீங்க. சுதர்ஷன் மாமா அவங்க அனுப்பல. சித்தி, சித்திக்கு என்ன பேர்? விஜய் சித்தி. இல்லை, வேற திலோ சித்தி. அவங்க எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. இல்லை, அவங்க எங்க நிக்கிறாங்க? வந்து நிக்கிறாங்களா வெளிநாட்டுல இருந்து? எங்க இருக்கிறாங்க? இல்லை. சரி, ஃபர்ஸ்டா வந்து உங்களை வாழ்த்தி உங்களுக்காக வந்து ஒரு அழகான கேக் அனுப்பி இருக்கிறாங்க. அதுல என்ன 3 கேக் அனுப்பி இருக்கிறாங்க. என்ன போட்டு அனுப்பியிருப்பாங்க தெரியல. ரைட், ஐஸு வந்து போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே, அந்த கேக்கை பார்ப்போம். இப்போ ஐஸு வந்து போட்டு ஒரு அழகான கேக் வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. யாரு ஐஸ் வந்து கூப்பிடுறது? எல்லாரும் கூப்பிடுறாங்க. இல்லையே, ஒரு ஸ்பெஷல் ஆள் உங்களை கூப்பிடுறாங்களா? யாரு? உங்களை அண்ணா கூப்பிடுவாங்க. சரி, ஒரு பொண்ணுண்டா? ஒரு பொண்ணு கூப்பிடுவாங்கன்னு யாரா இருக்கு? சித்தியாக கூப்பிடுவாங்க. இல்ல, அதையும் தாண்டி அப்படி யாரையும் கூப்பிட மாட்டாங்க. நான் எல்லாம் நல்லபடியுங்க அப்படியா? ரைட், ஃபர்ஸ்டா வந்து உங்களுக்கு அனுப்பின கேக்கை வந்து உங்களுக்காக தந்திருக்கேன். உங்களோட பேர் ஐஸ்வர்யன். ஐஸ்வர்யா வந்து செல்லமா கூப்பிடுவாங்க. ஐஎஸ்யூ வந்து போட்டு உங்களுக்கு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? மாமாவை சொல்லி இருக்கிறீங்க, அத்தையை சொல்லி இருக்கிறீங்க, சித்தியாக்களை சொல்லி இருக்கிறீங்க. எல்லாரும் ஐஸ்வர்யனை ஏமாத்தி இருக்காங்க. வேற 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 அனுப்ப சான்ஸ் இல்ல. ரைட், என்னடா மிச்ச கிஃப்ட் தந்தா அதுல எல்லாம் போட்டிருக்கு யார அனுப்பி இருக்கிறாங்க. சரி, ஃபைனலா சொல்லுங்க பாப்போம். இவங்க தான் அனுப்பியிருப்பாங்க. இவங்களை தவிர வேற யாக்கள். சரி, இவங்கள ஒருத்தங்கண்டா 5 பேரை சொல்லி இருக்கிறீங்க. மாமா என்ன பேர் சொன்னீங்க? மாமாக்கு சுதர்ஷன் மாமா. எங்க இருக்கிறாங்க அவங்க? பிரான்ஸ்ல. இல்லை, விஜய் சித்தி. சரி, அடுத்ததா இப்ப நானே யோசிக்கணும். அடுத்ததா இந்த கிஃப்டை தருவோம். சரி, பாப்போம், அடுத்த கிஃப்டை தருவோம். அடுத்ததா வந்து ஐஸ்வர்யனுக்காக வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்ப்போம் அதுல என்ன போட்டிருக்குன்னு. ஓகே, ரைட், வாழ்த்துக்கள். ஓபன் பண்ணுங்க. என்ன அனுப்பியிருக்காங்க? ஒரு மஜிக் மக்கள் அனுப்பியிருக்காங்க. அதுல ஏதாவது தெரியுதா? என்ன தெரியுது? யார் அனுப்பியிருக்கிறப்ப? அது தெரியல. ரைட், சுடுதண்ணிக்காக வெயிட்டிங் பண்றோம். சுடுதண்ணி வரட்டும். சுடுதண்ணியை வந்து ஊத்தி பார்ப்போம். ஓகே, ரைட் 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 ரைட். ஐஸ்வர்யா கலர் எல்லாம் மாறுது பாருங்க. அந்த கை காலெல்லாம் வருது, நான் தலையே தெரியல. அப்படியா? கையில தூக்குங்க. கைப்பிடியில தூக்குங்க. ரைட், தூக்கி பாருங்க என்ன வருது. அதுல போட்டோஸ் வருது. யார்கிட்ட போட்டோஸ் வருது? உங்களோட போட்டோஸ் வருது. ரைட், நீங்க சின்ன பிள்ளையில எடுத்த போட்டோ, இப்போ எடுத்த போட்டோ எல்லாம் வந்து அதுல என்ன போட்டிருக்கு? ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்கு. யார் அனுப்பியிருப்பாங்க? அதுல போடல விஷ் பை யாருன்னு. வடியா பாருங்க.
இல்லையா? ரைட். அடுத்ததா வந்து உங்களுக்காக வந்து ஒரு மஜிக் மக்கள் அனுப்பி இருக்கிறாங்க. யார் அனுப்பி இருப்பாங்க? தெரியல. சரி, அடுத்த கிஃப்டையும் ஓப்பன் பண்ணுவோம். உங்களை வாழ்த்தி உங்களை விஷ் ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு உங்களை வாழ்த்தி ஒரு கார்டுன்னு அனுப்பியிருக்கிறான். கார்டு வந்து சும்மா அனுப்பல, ஓப்பன் பண்ணி பாருங்க அந்த கார்டை. ரைட். எவ்வளோ காசு அனுப்பியிருக்கிறாங்க? 21,000 அனுப்பியிருக்கிறாங்க. அதோட சேர்த்து உங்களுக்காக வந்து ஒரு அழகான கவிதையும் அவங்க எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. 21வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யன். என் அக்கா பெற்றெடுத்த ஐஸ்வர்யமே, ஐஸ்வர்யனின் உன் வாழ்க்கையின் இன்னல்களை தவிடு பொடியாக்கி என்றும் மேன்மேலும் உயர்ந்து என் பராமகனாக உன்னை அடைந்ததற்கு நாம் பெருமிதம் கொள்ளும்படி செய்வாயாக என் மகனே. உன் வாழ்வில் இருள் அகன்று ஒளி பெற நீ எண்ணிய எண்ணங்கள் ஈடேற அளவட்டி ஆதி விநாயகரை மனதார வேண்டுகிறேன். என் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றும் அன்புடன். அதுல போட்டிருக்கு யாரு? சித்தப்பா, சித்தி, அபி, லக்ஷி, கண்ணன். ரைட். அவங்க தான் அவங்கள வாழ்த்தி உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்ப சுதர்சன் மாமான்னு சொன்னீங்களே, வந்து ஸ்டார்ட்ல கேட்கும் போதே சொன்னீங்க சுதர்சன் மாமா தான் இதை செஞ்சிருப்பாங்க. ஆனா இதை வேற ஒருத்தங்களை அனுப்பியிருக்காங்க. சித்தி சித்தப்பா ஃபேமிலி ஆக்கள் அனுப்பியிருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா? சரி, இன்னும் சர்ப்ரைஸ் இருக்கு. ரைட். அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி உங்களுக்காக வந்து ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அந்த ஃப்ரேம்ல வந்து உங்களோட சின்ன பிள்ளைகளோட ஃபோட்டோ, சின்ன வயசுல எடுத்த ஃபோட்டோ எல்லாம் எடுத்து 21 ஃபோட்டோ போட்டு உங்களை வாழ்த்தி இனிய 21வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யன் போட்டு உங்களை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறாங்க. இதை பாருங்க யாருண்டு. மாமா பிரான்ஸ். அப்ப எனக்கே பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. என்னடா ஒரு கிஃப்ட் ஒருத்தங்க தராங்க. சரி, அவங்க வந்து உங்களை வாழ்த்தி ஒரு கவிதை வந்து போட்டிருக்காங்க. விண்மீன்கள் ஒளி அனுப்பி விடிந்ததொரு பொன்னாளென உரைக்க வீசும் இளம் தென்றல் வந்து ஐஸ்வர்யனின் காதோடு கவி பாட விசும்பின் வீழ்த்துளியென விடை காணா நாள்கள் வாழ்தின்பன் காண்கவென வான்மலையும் வாழ்த்துரைக்க கிண்கிணியென கைபேசியும் பன்மொழியில் பாடம் ஓம்பிக்க பொன்றா உலகில் நன்றாய் வென்றாய் எனும் நற்பெயரோடு விஞ்சி புகழ் கண்டு மிஞ்சி வளம் கொண்டு வாழ்கவென வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்று உங்களை வாழ்த்தி என்றும் பாசமுள்ள உங்களோட மாமா அத்தை என்று போட்டு இந்த ஃப்ரேம் அனுப்பியிருக்கிறாங்க. அப்ப இந்த சர்ப்ரைஸ் யார் செஞ்சிருப்பாங்க? குழப்பமா இருக்கா? ரைட். சரி, அடுத்ததா வந்து உங்களை வாழ்த்தி உங்களுக்காக வந்து ஒரு அழகான ஷர்ட் அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ரைட். அவங்க அனுப்பின எல்லா கிஃப்டும் தந்துட்டோம். சரி, ஃபைனலா சொல்லுங்க. 2 பேரத்துக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க. 2 பேர் அனுப்பினவங்க கிஃப்ட் வந்து வந்துருக்கு, அப்படித்தானே? சரி, நானே சொல்றேன். நானே உங்களுக்காக வந்து இந்த கேக்கையும் இந்த ஃப்ரேமையும் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸா தந்தது வந்து உங்களோட அன்பு மாமா சுதன், அத்தை தனா. ரைட். அவங்க தான் இந்த சர்ப்ரைஸை வந்து இந்த கேக்கையும் இந்த ஃப்ரேமையும் வந்து உங்களுக்கு அன்பளிப்பு செஞ்சிருக்காங்க. அதோடு சேர்த்து இந்த மஜிக் கப் அதை வந்து ஐஸ்வர்யன் அண்ணாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி என்றும் பாசமுள்ள யாராக இருக்குது
அன்புள்ள அண்ணான்னு சொல்லி இருக்கிறாங்க. யாரு? தம்பி தங்கச்சி, ரைட். பாசமுள்ள தங்கச்சி அதர்ஷா, தம்பிமார்கள் அஸ்வின் அர்வின், அவங்க வந்து இந்த மஜிக் கப் உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அதோட சேர்த்து உங்களுக்காக வந்து இந்த விஷ் பண்ணி உங்களை கார்டும் 21,000 ரூபாய் காசும் வந்து உங்களுக்காக வந்து உங்களோட சித்தப்பா சித்தி விஜி, அதோட அபி, லக்கி, கண்ணன், சித்தி சித்தப்பாண்ட ஃபேமிலி சேர்ந்து உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அதோட சேர்த்து இந்த ஷர்ட் வந்து உங்களுக்காக வந்து சித்தி சித்தப்பா அவங்களோட பிள்ளைகள் எங்க ஜப்னால இருக்கிற ஃபேமிலி வந்து உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பியா? ரைட். இவங்க அனுப்பின எல்லாத்த சார்பாகவும் வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த கேக்கை கட் பண்ணுவோம். கட் பண்ணி உங்களோட 21வது பர்த்டே வந்து கொண்டாடுவோம். ஓகே, பாருங்க. கட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Aisu. Happy birthday to you. Kaisa tudunga ellarum. Right. Appa yeah. இப்போ வந்து அனுப்பினவங்க சார்பாக எல்லாரும் வந்து இந்த கேக்கை கட் பண்ணிட்டோம். அனுப்பினவங்க யார் யாருன்னு சொல்லியும் போயிட்டோம். நீங்கள் ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க அனுப்பினவங்களுக்கு? எதிர்பார்த்தீங்களா அப்படி எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க நம்மளுடைய 21வது பர்த்டே? எதிர்பார்க்கல. ரைட். என்ன சொல்ல போறீங்க நீங்கள்? ரொம்ப நன்றி. ஓகே, மீண்டும் எங்கள் எம்கே சார்பாகவும் அதோட முக்கிய ரிக்வெஸ்ட் வந்து இப்போ அடுத்த பாட்டு ஒன்று போடுவோம். முக்கியோட கட்டாயம் டான்ஸ் ஆடணும். ஓகே, ரைட். இந்த கிஃப்ட் அனுப்பின உங்களோட மாமா சுதன் மற்றும் அத்தை தனா, அதோட சேர்த்து உங்களோட பாசமுள்ள அத்தை, அவங்க அத்தையும் மாமா தான் இதை எங்களோட கதைச்சு ஆர்கனைஸ் பண்ணாங்க. அவங்க சார்பாகவும் இந்த மேஜிக் கப் தந்த உங்களோட பாசமுள்ள தங்கச்சி அதர்ஷா, தம்பிமார்கள் அஸ்விக் அர்வின் அவங்க சார்பாகவும் மற்றும் என்றும் சித்தப்பா சித்தி விஜி, அதோட சேர்த்து அபி, லக்கி, கண்ணன் அவங்க சார்பாகவும் மீண்டும் ஐஸ்வர்யனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி அம்மம்மா கேக் தீத்த போறாவா? ஓகே, தீத்தி விடுங்க அம்மம்மா. நீங்களே தீத்தி என்ன கேட்க மாட்டாங்க. இங்கே பாருங்க நேர. அப்பா இங்கே நேர பாருங்க. அவங்க சார்பாகவும் மீண்டும் ஐசு அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.